வெல்கம் பேக் டு அவர் சேனல். எக்ஸலில் மொத்தம் எவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 450 ப்ளஸ் ஃபார்முலாஸ். இவ்வளோ ஃபார்முலாஸையும் ஒருத்தரால் ஞாபகம் வச்சுக்க முடியும்னா அது ஒரு பெரிய டாஸ்க் தான். இதை விட பெரிய டாஸ்க் என்னென்னா எந்த இடத்துல எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறது. இப்போது நீங்கள் என்ன கேட்கலாம், ஃபார்முலாஸை ஞாபகம் வச்சுக்காமல் நம்மளால் எக்ஸலில் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. முடியும், நீங்கள் AI டூலை யூஸ் பண்ணால். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது how to use AI tool in Excel. Subscribe to this channel and press the bell icon to never miss another updates. என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவில் நேம் ஆஃப் த கஸ்டமர், அவர் எந்த ரீஜனில் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு அண்டு எந்த மந்த் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு அண்டு எவ்வளோ அமௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு செகண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரீஜன், மந்த் அண்ட் அமௌண்ட். ஸோ இது என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட கஸ்டமரில் வெஸ்ட்டில் ஃபெப்ரவரியில் எவ்வளோ அமௌண்ட் பர்ச்சேஸ் நடந்திருக்கு, இதை மட்டும்தான் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ண போகிறோம். இந்த கேல்குலேஷன் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா AI டூலை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ண போகிறோம். நம்ம AI டூலை யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம AI டூலை நம்மளுடைய எக்ஸலில் ஆட் பண்ணணும். இப்போது AI டூலை எப்படி ஆட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இப்போது நான் ஹோம் டேப்பில் இருக்கேன். நான் இப்போது இன்சர்ட் டேபுக்கு போகணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப் அப்படின்னு இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இன்சர்ட் டேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெட் ஆட்-இன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃபீஸ் ஆட்-இன்ஸ் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு AI ஃபார்முலா ஜெனரேட்டர் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட ரைட் சைடில் டிஃப்ரெண்ட் AI டூல்ஸ் வந்து ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா இங்கேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ண போகிற AI டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AI எய்டட் ஃபார்முலா எடிட்டர். அதை வந்து ஆட் அப்படின்னு கொடுத்து எக்ஸலில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கண்டினியூ அப்படின்ட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு AI எய்டட் ஃபார்முலா எடிட்டர் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மெனு ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் நம்ம AI எய்டட் ஃபார்முலா எடிட்டர் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ரைட் சைடில் ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் கோ டு சைன்இன் அப்படின்னு கிளிக் பண்ணி உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து இப்போ நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். நான் இப்போது என்னோட மெயில் ஐடியை கொடுத்து இங்கே ஃப்ரீயாக சைன்இன் பண்ணிக்கிறேன். இப்போது உங்களுடைய AI ஜெனரேட்டட் டூல் வந்து ஆக்சஸ் ஆகிடுச்சு. ஸோ டிஸ்கிரைப் யுவர் ஃபார்முலா அப்படின்னு இருக்கா, அதில் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் எழுதுங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா சம் இ காலம். ஸோ இ காலமில் தான் அமௌண்ட் இருக்குது. அமௌண்ட் பார்த்தீங்களா 10,000 12,000. அந்த இ காலமில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து சம் பண்ணணும், ஆட் பண்ணணும். எப்போ ஆட் பண்ணோன்னா H2ன்றது ஃபெப்ரவரி. ஸோ H2 செல் வந்து ஈக்குவல் டு டி காலமாக இருக்கணும். அண்ட் G2 செல் வந்து ஈக்குவல் டு சி காலமாக இருக்கணும். என்னோடய ஒர்க்கை நான் இப்படி டிஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஸோ இதை மாதிரி உங்களுடைய ஒர்க்கையும் வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணால் போதும். டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுங்க. இப்போது உங்களுக்கு ஃபார்முலா ஜெனரேட் ஆகிடும். இப்போது நீங்கள் அங்கே லெஃப்ட் ஏரோ ஒன்று இருக்கா, அதை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஃபார்முலா நீங்கள் எந்த செல்லில் இருக்கீங்களோ அந்த செல்லில் பேஸ்ட் ஆகிடும். உங்களுக்கான அவுட்புட்டும் அங்கே வந்துடும். ஸோ இப்படி நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம அந்த அவுட்புட்டை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 12,000 ஃபெப்ரவரியில் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க, அப்புறம் 11,000, அப்புறம் 9,000. இந்த 3 செல்லையும் நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து 32,000 அவுட்புட்டாக கிடைக்கும். இப்போ நீங்கள் மந்த்தை சேஞ்ச் பண்ணாலோ, ஸோ நான் இப்போது மந்த்தை வந்து ஃபெப்ரவரிக்கு பதிலாக மார்ச் அப்படின்ட்டு சேஞ்ச் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட்டும் சேஞ்ச் ஆகுது, 0 வந்திருக்கு. ஏன்னா வெஸ்ட்டில் மார்ச்சில் யாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணல. ஸோ அதனால் அவுட்புட் 0 வந்திருக்கு.
நான் இப்போ ரீஜனை வெஸ்ட்லேருந்து நார்த்துக்கு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நார்த்துக்கு சேஞ்ச் பண்ணேன்னா அதுக்கான அவுட்புட் எனக்கு வரும். இப்போ அவுட்புட் என்ன வந்திருக்குன்னா 21,500 வந்திருக்கு. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 13,500 ப்ளஸ் கீழே லாஸ்ட்டாக ஒரு 8,000 நார்த்தில் மார்ச்சில் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 21,500 வந்து அவுட்புட்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.